நான் 2 சோலார் சிஸ்டம் வாங்கினேன். இங்கே ஒன்று இன்னொரு தோட்டத்துக்கு ஒன்றும். ஸோ சோலார் சிஸ்டம் வந்து போருக்கும் கிணத்துக்கும் சேஞ்ச் ஓவர் கொடுத்துக்கிறேன். எப்போ வேணாலும் நீங்கள் கிணத்துலேருந்து எடுத்துக்கலாம், போர்லேருந்து எடுத்துக்கலாம். சார் இப்போ நீங்கள் இது எத்தனை கிலோவாட் சார் அமைச்சிருக்கீங்க? நீங்கள் அமைச்சிருக்கிறது 3.2 கிலோவாட். 3.2 கிலோவாட். நான் வந்து ஒரு 40 வருஷம் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு சரி நம்ம நிலத்துல ஏதாவது விவசாயம் பண்ணலான்ட்டு வந்து என்னோட போர் வந்து 680 ஃபீட்டு, 8 இன்ச்சு போரு. 8 இன்ச்சு போரில் 680 அடி போட்டிருக்கீங்க. 680 அடி இல்லைன்னா நான் 500 அடிக்கு பைப் இறக்கிறீங்க. ஓ சூப்பர் சார். ஒரு தோட்டத்தில் வந்து ஹைட்ல போட்டாச்சுங்க. சரி, அதை க்ளீன் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷமா. நீங்க எத்தனை இடத்துல சார் இந்த சோலார் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க? நான் 2 இடத்துல போட்டிருக்கேன். ஓ இங்கே ஒரு இடம், இன்னொரு. ஐ ஃபீல் இட் இஸ் பெட்டர். எனக்கு நான் இது சாட்டிஸ்ஃபைட் நான் அவ்வளோதான். ஓகே சார், ஓகே. மோட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓ சரிங்க சார், சரி. நான் 2 சிஸ்டம் வச்சிருக்கிறேன். ஒன்று டைரக்டா அண்டர் கிரவுண்ட்ல போறது, ஓகே. இன்னொன்று ரெயின்வோ சிஸ்டம் வச்சிருக்கிறேன். ஓ சரி. ரெண்டுக்குமே எது வேணுமோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஊடு போய் சோலார் வந்து நீங்க எத்தனை மணிக்கு இது ரன் ஆக ஆரம்பிக்கும்? இதோட அந்த தண்ணி வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அளவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். கடைசியா இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இந்த சோலார் வந்து ஏதாவது அரசு மானியங்கள் ஏதாவது இருக்குதா, இல்லை நீங்க வந்து அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சோலார் அமைப்பை பற்றி தான் நம்ம இந்த விவசாயிகிட்ட வந்து கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி இருக்காது. ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்கும், 4 ஏக்கர் இடம் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் அமைச்சு அதன் மூலமாக வந்து விவசாயத்தை எப்படி மேற்கொள்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். சார் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களா? என்னோட பேர் வீரபத்ரசாமி. ஓகே. நான் ஊர் வந்து குறிஞ்சாக்குளம், தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. திருவேங்கடம் தாலுகா. ஓகே சார். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 40 வருஷம் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு ஓகே ரிட்டையர்ட் ஆகிட்டு சரி நம்ம நிலத்துல ஏதாவது விவசாயம் பண்ணலான்ட்டு வந்து. இந்த சோலார் வந்து நீங்க அமைச்சிருக்கீங்களா? இந்த சோலார் வந்து நீங்க எத்தனை கிலோவாட்ல சார் இதை அமைச்சிருக்கீங்க? நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கரண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணேன். கரண்ட்டுக்கு போனா தற்கல்ல ₹1.5 கட்ட சொன்னாங்க. சரி, 1.5 சார். இப்போ ஸோ கரண்ட் வந்துரும்னு நினைச்சேன், கரண்ட் வரவே இல்லை. நான் டிராக்டர்ல தண்ணியை வாங்கி டெய்லி விட்டுட்டு இருந்தேன். ஓ சரி. சரி, அது பிறகு தான் சரி ஒரு ஃப்ரெண்டு மூலம் சோலார் ட்ரை பண்ணலான்னு சொன்னாரு. ஓகே. சரி, தற்கல் முறையில் 2.5 லட்ச ரூபா கேட்குறாங்க, சோலார் 1.5 லட்சத்தில் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ சோலார் டீலர் ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணேன். ஸோ இது வந்து யூடிஎல் கம்பெனியோட இது எல்லாமே இது. ஓ சரி சார். இது 3.2 கிலோவாட். ஸோ வந்து 12 பேனல் இருக்கும். ஓ சரி. ஒரு பேனல்ல இந்த சோலார் செல்ஸ் வந்து இது வந்து இதுல வந்து நிறைய மாடல் இருக்கு. ஓ சரிங்க சார். 68, 72, 56, 1, 2 இதுல வந்து 14 இருக்கும், 17 இருக்கும். ஓ சரிங்க சார். 17 into 4 68. ஓ சரி. 68 சோலார் செல்ஸ் இல்ல 56, 82க்குலாம் அட்வான்ஸா வந்துருச்சு. ஓ சரி. ஸோ இது வந்து அவர் சரி வந்து 2 டேஸ்ல பண்ணி கொடுத்தாரு. நான் 2 சோலார் சிஸ்டம் வாங்கினேன். இங்க ஒன்று இன்னொரு தோட்டத்துக்கு ஒன்றும். ஸோ சோலார் சிஸ்டம் வந்து போருக்கும் கிணத்துக்கும் சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்குறேன். எப்போ வேணாலும் நீங்கள் கிணத்துலேருந்து எடுத்துக்கலாம், போர்லேருந்து எடுத்துக்கலாம். சார் இப்போ நீங்கள் இது எத்தனை கிலோவாட் சார் அமைச்சிருக்கீங்க? நீங்கள் அமைச்சிருக்கிறது 3.2 கிலோவாட். 3.2 கிலோவாட். ஹைட் அமைச்சு ஒரு மாதிரி ஒரு சாய்வாக அமைச்சிருப்பாங்களா? நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட் எல்லாம் கம்மி பண்ணி வச்சிருக்கீங்களா? எதனால இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து நீங்கள் மோஸ்ட்லி சோலார் ஸ்டாண்டர்டைஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம கை ரீச் ஆகவே இருக்கும். ஏன்னா அதில் டஸ்ட் இதெல்லாம் விழும். ஓகே. அதை க்ளீன் பண்ணாதான் அந்த சோலாரோட எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கும். ஓகே. ஹைட்டில் எங்கள் இன்னொரு தோட்டத்தில் வந்து ஹைட்டில் போட்டாச்சுங்க. சரி. அதை க்ளீன் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷமா. நீங்கள் எத்தனை இடத்துல சார் இந்த சோலார் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க? நான் 2 இடத்துல போட்டிருக்கிறேன். ஓ இங்கே ஒரு இடம், இன்னொரு இடம் உங்களுக்கு இருக்குதா? இல்ல, கொஞ்சம் வடக்க போனா இன்னொரு ரோட் மேல ஒரு அதுல சோலார் போட்டு. அதுவும் நீங்க எத்தனை கிலோவாட் சார் போட்டிருக்கீங்க? அதுவும் 3.2 கிலோவாட். 3.2 கிலோவாட் போதும்னு சொல்றீங்களா? 3.2 கிலோவாட். 3.2 கிலோவாட் போதும். சொட்டு நீர்னால அது தேவையில்லை. நீங்க வாய்க்கால் பாசனம் பாசனீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஓ சரிங்க சார். ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே ட்ரிப் இரிகேஷன். ஆமா. ஸோ அதனால இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். எலுமிச்சைக்கு வந்து நம்ம 1 வீக் ஒன்ஸ் தானே தண்ணி பாய்ச்சிரும். கண்டிப்பா. அதனால ஜாஸ்தி தேவையில்லைன்னு அங்கே சொன்னாங்க. ஓகே சார். அவங்களும் கால்குலேஷன் பண்ணி தான் சொல்றாங்க. ஓகே. கால்குலேட் பண்ணி இதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் என்ன ஏதுன்னு. ஓகே சார். நம்ம இந்த ஹைட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். இந்த ஹைட் வந்து எதனால சார் நீங்க கம்மி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க? ஹைட் அதான், இது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸி. மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸி. வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் தண்ணி விட்டு நல்லா ஷர்ப்பு போட்டு க்ளீன் பண்ணிடும். ஓகே. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணாதான் எஃபிஷியன்சி பாருங்க. 1 வீக் ஆயிடுச்சு இந்த டஸ்ட் இருக்கா, ஆமா, அதில் வந்து அந்த சூரிய ஒளி வந்து சரியா படாத போது எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். ஓகே. ஓகே. அதனால நாங்கள் மேலே இருந்தால் லேடர் போட்டு ஏறணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்.
இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா. அதனால இந்த மாதிரி தான் போட்டேன். ஓ சரிங்க சார். இப்போ இந்த சஜஸ்ட் பண்ணது இதுதான். ஓகே சார். இப்போ வந்து இந்த சோலார் வந்து நீங்க எத்தனை மணிக்கு இது ரன் ஆக ஆரம்பிக்கும், இதோட அந்த தண்ணி வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அளவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சோலார் வந்து இது வந்து காலையில் 7:30 மணி சரி போட்டுருவேன். 7:30 போர்லன்னா 7:30க்கு போடுவேன். சரிங்க சார். கிணத்துல இருந்துன்னா 8:30க்கு மேலே போடுவேன், கொஞ்சம் சன்லைட் நல்லா வந்த பிறகு. ஓகே சார். என்ன ஸோ இது அவுட்புட் வந்து ஆல்மோஸ்ட் 3 HP உங்களை கரண்ட்ல ஓடுது இல்லையா? ஆமா. அதை விட ஒரு 10% கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் அவுட்புட். மற்றபடி இது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். சேமாக தான் இருக்கும். ஓகே. ஓகே சார். இப்போ நம்ம இந்த போர்னு சொல்றீங்கல்ல, போர் வந்து இப்போ நீங்க போட்டிருக்க அந்த 3.2 கிலோவாட்டுக்கு வந்து எத்தனை அடி ஆழத்துக்கு வந்து இது சப்ளை கொடுக்குன்னு சொல்லுங்களேன். என்னோட போர் வந்து 680 ஃபீட்டு. ஓகே. 8 இன்ச்சு போரு. 8 இன்ச்சு போர்ல 650 அடி போட்டிருக்கீங்க. 650 அடியிலன்னா நான் 500 அடிக்கு பைப் இறக்கிறீங்க. ஓ சூப்பர் சார். இப்போ 500 அடிக்குமே உங்களுக்கு இந்த சோலார் மூலமா எடுத்து கொடுக்குது. ஆமா, எடுத்து கொடுக்குது. 3.2 கிலோவாட்டுக்கு இது சஃபிஷியண்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே சார், சூப்பர். இப்போ நீங்க கிணறு அமைச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இந்த கிணத்துல வந்து நீங்க எவ்வளவு அடியில சார் நீங்க மோட்டர் போட்டிருக்கீங்க? கிணத்துல வந்து நான் வந்து ஒரு தண்ணி இருக்கிறது வந்து ஒரு 15 அடிக்கு கீழே இருக்கு. ஓ சரி. ஆனதர் ஒரு 20 அடி அவ்வளவுதான். தண்ணி வத்தாது. ஓகே சார். அதனால 35-40 அடிக்குள்ள இருக்கு. 40 அடியில உங்களுக்கு இந்த மோட்டர் வந்து எடுத்து கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. மோட்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓ சரிங்க சார். சரி. நான் 2 சிஸ்டம் வச்சிருக்கிறேன். ஒன்னு டைரக்டா அண்டர் கிரவுண்ட்ல போறது. ஓகே. இன்னொன்னு ரெயின்வோ சிஸ்டம் வச்சிருக்கிறேன். ஓ சரி. ரெண்டுக்குமே எது வேணுமோ அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் ஊடு பயிருக்கு ரெயின்வோஸ். ஓகே சார். எலுமிச்சைக்கு டைரக்டா இது டேப் வாட்டர் மாதிரி அந்த இருக்கு இல்லையா? ஓகே சார். ஓகே ஓகே சார். இப்போ இந்த பேனல் வந்து இப்போ 3.2 கிலோவாட்டுக்கு எத்தனை பேனல் சார் நீங்க வந்து அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி? நான் வந்து பாத்தீங்கன்னா இது 4 பேனலா 3 லைன் இருக்கும். 12 பேனல்ஸ். 12 பேனல்ஸ் இருக்கு. ஆனா அவங்க சொன்னது 2 பேனல் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஓகே. உங்க 5 HP போடணும்னா இன்னும் 2 பேனல் அட்டாச் பண்ணா போதும். போதும். ஓகே. ஒருவேளை எஃபிஷியன்சி இல்லைனாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. இந்த பேனல் அமைச்சதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாச்சும் இதுல வந்து வந்திருக்குதா? வந்தது இல்ல. ஓகே சார். இப்போ இது வந்து நமக்கு வெல்டிங் பண்ணலாம். இந்த ரூமுக்கெல்லாம் வாங்கும் போது இங்க எனக்கு கரண்ட் இல்லையா, இதுல இருந்தே டேப் பண்ணி வெல்டிங் எல்லாம் பண்ணேன். ஓ வெல்டிங் பண்ற அளவுக்கு அதுல பவர் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து வெல்டிங் ட்ரில்லிங் ஜன்னல் போட்டோம் இல்லையா? ஆமா. அதெல்லாம் யூபிஎஸ்சி ஜன்னல் தானே? கண்டிப்பா. அதெல்லாம் வால்ல ஃபிக்ஸ் பண்ண ட்ரில்லிங் பண்ணணும். ஓகே. இந்த சோலார்ல இருந்து தான் எடுத்து நான் பண்ணேன். அந்த பவர் ஃபுல்லாவே இதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்க. சூப்பர் சார். அந்த சோலார் வந்து வாரண்டி பீரியட்னு எதுவும் கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்களேன். வாரண்டி வந்து 25 years. 25 years வாரண்டி கொடுக்குறாங்களா? 25 years. 3 years மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அது பிறகு நான் ஏதாவது டேமேஜ் ஆனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. பட் சர்வீஸ் லைஃப் லாங்கா இருக்கு. இது வரைக்கும் ஒண்ணுமே ஆனது இல்லைங்க. பிரச்சனை இல்லைங்கிறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு மின் வசதி இல்லாத ஒரு இடத்துலயோ இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த தட்கல் முறையில நம்ம வந்து 2.5 லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். அவங்களுக்கு உடனடியா இந்த மாதிரி ஒரு பவர் தேவைப்படும். அவங்களுக்கு வந்து இது பண்ணலாமா சார்? எப்படி இது பண்ணுனா வந்து பண்ணலாம். ஏன்னா எனக்கு இன்னொரு தோட்டத்துல வந்து இது மின் இணைப்பு இருக்கு. ஓகே. அத அடிக்கடி மின் இணைப்பு போயிரு 24 மணி நேரம் இருக்குன்னு சொல்றாங்க. யார் வீட்லயாவது கரண்ட் ப்ராப்ளம் அது என்ன வயர்மேன் வந்து ஆஃப் பண்ணிடுவாரு. 1/2 hour 1 hour. கண்டிப்பா. அந்த மாதிரி ஊர்ல 4 பேருக்கு ஒவ்வொரு டைம் வேற டைம் போது ஆஃப் பண்ணி போட வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஓகே சார். ஒன்னும் ஓவர் ரன் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. இது வந்து அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. இப்போ பாருங்க, இது வந்து 1.2 சோலார் போட்டேன். 3.8 lakhs ஆச்சு எனக்கு. ஓ 2 சோலாருக்கு உங்களுக்கு 3.8 lakhs. 3.8 பிளஸ் இது ஃப்ரீ. ஓ இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து ஃப்ரீயா? லைட் வந்து ஃப்ரீ. 100 watts கொடுக்குதா? ஓகே சார். ஓகே. 6:45க்கு ஆன் ஆகும். இந்த மார்னிங் 6:45க்கு ஆஃப் ஆயிடுது. ஸோ அது காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தாங்க. ஓகே. அதர்வைஸ் ஓகே. ப்ளஸ் மோட்டர் வந்து 29,000 ரூபா. நான் போட்டது சிஆர்ஐ பம்ப் தான். ஓகே. அந்த கேபிள் வந்து ஒரு மீட்டர் வந்து 130 ரூபான்னு நினைக்கிறேன். டோட்டல் காஸ்ட் வந்து 2.25 lakhs ஆச்சு எனக்கு. ஓ எதுக்கு இந்த மோட்டர் இது எல்லாம் சேர்த்து வயரு எல்லாம் வந்து அந்த உள்ள பைப் போடுறோம் இல்லையா? ஆமா. அந்த இதெல்லாம் சேர்த்து எது இந்த
போருக்கு போருக்கு மோட்ரு, போருக்கு பைப் போட்டது, கேபிள் எடுத்தது, இந்த சோலார் அமைச்சது எல்லாம் போட்டது 2.25 2.25 lakhs ஆயிருக்கு. அது போக ஓகே, நம்ம போர் போட்டோம்னா அது தனி செலவு. ஓகே. அப்போ நம்ம வந்து ஒரு காட்டு பகுதியாக இருந்தாலும், ஒரு மின் இணைப்பு பெற முடியாத ஒரு இடமா இருந்தாலும், நம்ம உடனடியாக இப்போ நமக்கு ஒரு மின் இணைப்பு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னாலும் நம்ம வந்து இந்த சோலாரை வந்து அழகாக தேர்ந்தெடுக்கலாம். ஆமாம், நீங்கள் அதே மாதிரி சேஞ்சில் வேறு போட்டு நம்ம ஒரே சோலாரை வச்சு நம்ம போருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ரெண்டுத்துக்குமே 2 போருக்குமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 போருக்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 போருக்குமே கனெக்ட். 2 போரும் ஒரே டைம்ல ஓடாது, அப்படித்தானே? 2 ஒரே சேஞ்சில் வேறு போட்டு மாத்திக்கிடலாம் ஒரே டைம். அதே இது நம்ம இதை கிணத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஒரே சோலாரை நம்ம 3 இதுக்கு கூட யூஸ் பண்ணலாங்கிறீங்க. ஏதாவது நம்ம சேஞ்ச் ஏதோ ஒன்று மட்டும் யூஸ் ஆகிட்டு இருக்கோம், ஒன்று தான் யூஸ் ஆகும். கண்டிப்பா. நமக்கு இந்த மின் கட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றீங்க? 100% இருக்காது. நமக்கு இது ப்ராப்ளம் எப்போ வரும்னா மழை காலத்துல சன் இல்லைன்னா அன்னைக்கு வரும். அதைத்தான் இப்ப மழை பெய்யும் போது நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமும் இருக்காது. இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதான் தமிழ்நாட்டுல நேரம் சூரியன் இருக்கதான் செய்யறாரு. மழை காலத்துல மாத்திரம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த சோலார் அமைச்சதுல சில விஷயங்களை வந்து இன்னமும் பெஸ்டா பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபைடு. சோலார்ல எந்த டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. ஓகே. இதுக்கு மேல தான் அவங்களும் கம்பெனிக்காரங்களும் அட்வைஸ் பண்ணது இதுதான். ஈவன் நீங்க யூஎஸ் எங்க போனாலும் இந்த சோலார் இந்த பேனல் வந்து ஹைட்ல தான் இருக்கும். சரி. மெயின்டெனன்ஸ் எங்க போனாலும், ஈவன் டாடா சோலார் போனா கூட அவங்க இந்த ஹைட்ல தான் வச்சிருப்பாங்க. 4 அடி 5 அடி ஹைட்ல வச்சிருப்பாங்க மெயின்டெனன்ஸ்க்கு. ஒரு சில கம்பெனி வந்து 9 அடி உயரத்துல போடுறாங்க டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஐ ஃபீல் இட் இஸ் பெட்டர். எனக்கு நான் இது சாட்டிஸ்ஃபைட், நான் அவ்வளோதான். ஓகே சார். ஓகே சார், கடைசியாக இன்னொரு விஷயம். இப்போ நம்ம இந்த சோலார் வந்து ஏதாவது அரசு மானியங்கள் ஏதாவது இருக்குதா, இல்லை நீங்கள் வந்து முழுசாக உங்களுடைய தொகையை மானியத்துக்கு போகலைங்க. நான் வந்து டைரெக்டாக கம்பெனிலே பேசி வாங்கிட்டேன். அரசு மானியத்துக்கு போனால் அதுக்கு வந்து முன்னாடி வந்து இம்மிடியேட்டாக கிடைச்சது அரசு மானியத்தில். ஓகே. இப்போல்லாம் கியூவில் 1 இயர் 1.5 இயர் லைனில் இருக்கணும். லைனில் இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. ஓகே. சீனியாரிட்டி பிரகாரம் தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஓகே. நான் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தென்காசி அக்ரி ஆஃபீஸில் போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் டைமுங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். நீங்கள் அடுத்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து திரும்பவும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய சோனல் இன்ஜினியர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவார். எல்லா கொட்டேஷனும் போட்டு கொடுப்பாரு. எந்த கம்பெனி கூட டைப் வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனிலேருந்து கொட்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சோலார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு அரசு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா SC ST பிரிவை சேர்ந்தவங்களுக்கு வந்து 100% மானியமும், மற்ற பிரிவினர்களுக்கு வந்து ஒரு 70% மானியமும் அரசு வந்து வழங்கிக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் வந்து கூடுதலாக நம்ம வீடியோக்காக நம்ம வீடியோ பார்க்குற நேயர்களுக்காக வந்து நம்ம சேனல் சார்பாக தகவல் தெரிவிச்சு கொடுத்தோம் சார். நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் பேனலை பற்றிய தகவலை வந்து நீங்கள் அமைச்சிருக்கிறது எப்படி அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி. வணக்கம் சார்.